உங்களுக்கு ஃபேண்டசி படங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் சரி, அது மட்டும் இல்லாம ஆக்ஷன், அட்வென்ச்சர் சம்மந்தப்பட்ட படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஏன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படத்துடைய பேரு டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன். இது வந்து கேம் அடாப்ட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு படம். டிராகன்ஸ், அது மட்டும் இல்லாம வித்தியாசமான மிருகங்கள் அப்படின்னு எக்கச்சக்க எலமெண்ட்ஸ் உள்ள இருக்கு. இதுக்கு மேல நான் கியூரியாசிட்டிய பில்ட் பண்ண விரும்பல. டைரக்ட்டா கதைக்குள்ள போயிரலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கன்டின்யூ பண்ணுங்க. அதுதான் நீங்க எனக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப டைரக்டா வீடியோ கண்டினியூ பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பனி அடர்ந்த பிரதேசத்தை காமிக்கிறாங்க. ஒரு வண்டி அங்க வந்து நிக்குது. ஒரு மிகப்பெரிய பில்டிங் இருக்கு. இப்போ ஒரு வண்டியில வந்தாங்க இல்லையா, அதுக்குள்ள இருந்து ஒருத்தனை வெளியில இறக்குறாங்க. பாக்குறதுக்கே அரக்கத்தனமா இருக்கான். லிட்டரலா அரக்க மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தான் நமக்கு தெரியுது இவன் வந்து ஒரு கைதி அப்படின்ட்டு. இப்ப இவங்க வந்திருக்கக்கூடிய இடமும் ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலை. ரொம்ப பெரிய குற்றங்கள் பண்ணவங்க எல்லாத்தையும் இதுக்குள்ளதான் அடைப்பாங்க. சரி, இவனை இங்க கூட்டிட்டு வரும்போதுதான் இந்த சிறைச்சாலை எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கறதே காமிக்கிறாங்க. இவனையும் கூட்டிட்டு போயிட்டு லாக்கர்ல அடைக்கிறாங்க. அந்த லாக்கர்ல தான் நம்ம ஹீரோ எட்கினும் ஹோல்காவும் இருக்காங்க. வந்தவன் சும்மா இல்லாம ஹோல்காவை பார்த்த உடனே அவங்களோட அழகுல மயங்கி வாயாடலாம் அப்படின்னு போக அவங்களுக்கு கோவம் வந்துருது. என்கிட்ட யாரா வாயாடுறா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு தாக்குனது மட்டும் இல்லாம ஒரே அடிவே அந்த இடத்துல மயக்கமடைய வச்சிடறாங்க. இவனும் சுருண்டு விழுந்துடுறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருந்தாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. எப்படியாவது இந்த சிறையில இருந்து சீக்கிரமா வெளியில போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த இடத்துல இந்த சிறைச்சாலையில இருக்கும்போது டெய்லி ஒர்க் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பனிக்கட்டிகளை உடைச்சு அதை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துல தான் எட்கின் நாம எப்படியாவது இந்த வாட்டி மன்னிப்பு வாங்கிட்டு இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த சீன்ல சிறைச்சாலையில ரொம்ப நாளா இருக்கவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி அவங்களோட கதைகளை கேட்டு அவங்க நியாயமா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வெளியில விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் ஏற்படுத்தி ஒரு 4-5 ஜட்ஜஸ் அங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஜட்ஜி மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க பாக்குறதுக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. எட்கினும் தன்னோட கதைகளை பத்தி சொல்றான். இப்பதான் எட்கினோட பிளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா எட்கின் அப்படிங்கிறவன் ஹார்பர் இனத்தை சேர்ந்தவன். அங்க இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்களை பிடிக்கிறதுக்காக தங்களோட வாழ்நாளையே அர்ப்பணிப்பாங்க. அதுல தானும் ஒரு ஆளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை அந்த டீம்ல இணைச்சுக்கிட்டு கெட்டவங்களை பிடிக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆரம்பத்துல இருந்தே ரொம்பவே நியாயமா இருப்பான். இவனுக்கு ஒரு மனைவி இருப்பாங்க, குழந்தையும் இப்பதான் பிறந்திருக்கும். ரொம்ப ஒரு ஹாப்பியான லைஃப், ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இவர் என்னதான் நல்லதுக்காக போராடிக்கிட்டு இருந்தாலும் போதுமான வருமானம் இவருக்கு இருந்திருக்காது. அதனால தன்னோட குடும்பத்துக்கு தன்னால உபயோகம் இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்ம எட்கினுக்கு வந்திருக்கும். ஆனா அவங்க ஒய்ஃப் அதை பத்தி பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் ஒரு சிகப்பு மந்திரவாதி அப்படிங்கிற ஒருத்தங்களை இவங்க பிடிச்சிருப்பாங்க. இந்த மந்திரவாதிகள் அப்படிங்கிறவங்க கெட்டவங்க. சோ அதனால அவங்கள ஒரு வாட்டி பிடிக்கும்போது அவங்க குரூப்ல இருந்த மத்த சில பேர் எட்கினோட மனைவியை கொண்டு இருப்பாங்க. ஆனா சாகர தருவாயிலையும் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதை மறைச்சு வச்சிருப்பாங்க. எட்கின் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தையை மீட் எடுத்திருப்பாரு. ஆனா தன்னோட மனைவியவே இப்படி கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இவருக்கு வந்திருக்கும். தான் இத்தனை நாள் உண்மையா உழைச்ச ஹார்பர் இனமே தன்னை காப்பாத்தாம விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பம் வந்து அந்த வேலையை விட்டுட்டு வந்திருப்பாரு. சரக்குக்கு அடிமையா இருப்பாரு. இந்த மாதிரி குழந்தையை கவனிக்காம ஒரு டைம்ல சுத்திக்கிட்டு இருக்கும்போதுதான் கரெக்டா ஹோல்காவை மீட் பண்றாரு. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஹோல்கா அந்த சின்ன பொண்ணை பாக்குறதுக்கான வேலையை எடுத்துக்கிறா. இப்படிதான் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இதுக்கு மேல இவங்க கிட்ட பணம் இல்ல. சோ அதனால இதுக்கு மேல திருடியே பொழைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு டீம் உருவாக்கி அதுல சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க டீம்ல மொத்தம் ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த கீரா அப்படிங்கிற பொண்ணு இருந்தா இல்லையா, அதாவது நம்ம ஹீரோவோட பொண்ணு. அவ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வளர்ந்துருப்பா. அவளையும் தங்களோட டீம்ல சேர்த்திருப்பாங்க. அவளுக்கும் ஒரு மேஜிக் பவர் இருக்கும். ஏன்னா ஒரு டாலர் கழுத்துல போட்டிருப்பாங்க. அது இருக்கிறதுனால அவளால மறைய முடியும். சோ அதை யூஸ் பண்ணி அங்கங்க திருடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களோட டீம்ல சைமன் அப்படிங்கிற இன்னொரு பையனும் இருப்பான். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா திருடிக்கிட்டு இருக்க ஒரு வயசானவனும் இருப்பான். அவனுடைய பேரு ஃபோர்ஜ். அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுக்கறது. இவங்களோட பழப்பு ஆரம்பத்துல ரொம்பவே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நல்ல காசு வருது. எல்லாருமே நல்லா செட்டில் ஆகுறாங்க. இப்படியே இவங்க நிலைமை போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துல இவங்களோட திருட்டுத்தனத்தை புடிச்சு போய் அந்த இடத்துல ஒரு பொண்ணு இவங்க கிட்ட ஒரு வேலைக்காக வரா. ஏன்னா ஹார்பர் இனத்துக்கு அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக அந்த லேடி இவங்க கிட்ட கேட்டிருப்பா. எட்கின் அதை மறுத்திருப்பான். ஆனா அந்த ஃபோர்ஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இல்லையா, அவன் அதை கேட்கல. ஏன்பா இந்த மாதிரி அந்த கோட்டைக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு உன்னோட இறந்து போன மனைவியை கூட உயிரோட கொண்டு வர முடியும். நீ இதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா உன்னோட மனைவியை திரும்ப பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் அதுக்கு ஒத்துக்கிறான். அந்த சூனியக்காரி இவங்களை தேடி வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த மாதிரி ஹார்பர்களோட கோட்டைக்குள்ள போனோம் அப்படின்னா அது ஒரு ஹார்பரால மட்டும்தான் முடியும். அதனாலதான் இவங்களோட டீமை தேடி வந்திருக்கான். அது இவனுக்கு ஆரம்பத்திலேயே புரிஞ்சிருக்கு. இருந்தாலும் தன்னுடைய மனைவியை காப்பாத்துறதுக்காக இந்த மிஷினை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. சோ இவங்க எல்லாருமே புறப்படுறாங்க. ஆனா இந்த முறை தன்னுடைய பொண்ணான கீராவை வேணாம், நீ இங்கே இரு, பத்திரமா இரு, ஏன்னா நான் உன்னை கூட்டிட்டு போனா அப்படின்னா அது உன்னுடைய உயிருக்கே ஆபத்தா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னோட பொண்ணை பத்திரமா வீட்லயே இருக்க வச்சுட்டு தான் இவரு புறப்பட்டு போறாரு. ஆனா தான் இந்த மாதிரி தன்னோட மனைவியை காப்பாத்துறதுக்காக ஒரு பொருளை எடுக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த பொண்ணு கிட்ட சொல்லல. ஒருவேளை இது ஃபெயிலியர்ல முடிஞ்சது அப்படின்னா தன்னோட பொண்ணை ஏமாற்றத்துக்கு உள்ளாகா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட மறைச்சிருப்பாரு. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவோட டீம்ல இருக்க எல்லாருமே அந்த கோட்டை பக்கமா வராங்க. இவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தா இல்லையா
சூனியக்காரி அவளும் கூட வரா. சோ நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு ஹார்பரா இருந்ததுனால அந்த கோட்டைக்குள்ள எப்படி போறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. எக்கச்சக்க பொக்கிஷங்கள் அங்க இருக்கு. எல்லாருமே அவங்களுக்கு தேவையானது எடுக்கிறாங்க. அந்த சூனியக்காரி வந்தா இல்லையா, அந்த இடத்துல புனல் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவளுடைய எண்ணமா இருக்கு. அதை அவ எடுத்துறா. ஆனா நம்ம ஹீரோ எதுக்காக இங்க வந்தாரோ அந்த ஒரு டிவைஸ் அங்க இருக்கு. அதை பார்த்த உடனே இதை வச்சு தன்னோட மனைவியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அதை எடுக்கிறாரு. அதுக்கு நடுவுல சீக்கிரட்டா ஒரு அலாம் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க போல. அது எடுத்த உடனே பயங்கரமா அலாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே வரவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் அந்த சூனியக்காரி இருந்தா இல்லையா, அவ தன்னுடைய சக்தியை பயன்படுத்துறா. அங்க வரக்கூடிய ஆட்களை கொன்னு குவிக்கிறா. இது இந்த இடத்துல எட்கினுக்கு சுத்தமா பிடிக்கல. யாரையுமே கொல்லக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை போட்டுதான் இங்க வந்திருப்பாரு. ஆனா இவன் நம்மளோட உத்தரவை மீறிட்டா அப்படிங்கிற மாதிரி இவர் கோவப்பட்டிருப்பாரு. ஆனா அந்த சூனியக்காரி அதை பத்தி எல்லாம் கவலையே படல. இவங்க எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறா. லிட்டரலா டைமை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு நினைக்கிறான். எட்கின் அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். பட் அவனால முடியல. அந்த டைம் ஃப்ரேம்குள்ள மாட்டிக்கிறான். ஆனா ஃபோர்ஜ் அந்த பக்கமா தப்பிச்சு ஓடி இருக்கான். அவன் கிட்ட இந்த மாதிரி அந்த கீயை மட்டும் தூக்கி போட்டுறாரு. எப்படியாவது என்னோட பொண்ணை காப்பாத்து, நான் வர வரி இதை நீயே வச்சிரு அப்படின்னு சொல்லி அவர் எடுத்தார் இல்லையா ஒரு டிவைஸ், அதை தூக்கி போட்டுறாரு. அவனும் சரி உன்னோட பொண்ணை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். அங்க வந்த ஹார்பர் இனத்து மக்கள் இவங்களை பிடிச்சி சிறையில் அடைச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் இவங்க சிறை தண்டனையை அனுபவிச்சிருக்காங்க. இப்படிதான் நான் சிறைக்கு வந்தேன், என்னோட பொண்ணுக்காக தான் இது எல்லாமே பண்ண, அவங்களோட அம்மாவை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்பை வழங்குவாங்க இல்லையா, அதுல முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்க மாட்டாரு. அவர் ரொம்பவே இரக்க குணம் உள்ளவர். சோ அதனால அவர் வந்தார் அப்படின்னா நமக்கு நல்ல தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்னு நினைச்சு எப்ப பார்த்தாலும் அந்த ஆள் எப்ப வருவார் அப்படிங்கிற மாதிரி எட்கின் கேட்டுக்கிட்டே இருக்கேன். மத்தவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். இருந்தாலும் இவர் சொன்ன அந்த விஷயத்துல அவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி சரி ஓகே இவனுக்கு விடுதலை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சீல் அடிச்சிருப்பாங்க. கரெக்டா இந்த டைம்ல இவ்வளவு நேரம் நம்ம எட்கின் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணியிருந்தார் இல்லையா, அவரு உள்ள வர ஹோல்கா இதை பார்த்த உடனே இதுதான் நமக்கான டைம் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அங்க இருந்து ஜன்னலை இடிச்சுக்கிட்டு கீழே விழுறாங்க. ரொம்ப உயரமான ஒரு மாடியில இருந்து கீழே விழுறாங்க. ஏன்னா இப்ப வந்தான் இல்லையா ஒருத்தன், அவன் வந்து இந்த மாதிரி கழுகு உருவத்துல இருப்பான். அவன் இந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். தன்னோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக அவன் மேலேயே டிராவல் பண்ணி இவங்க அந்த சிறைச்சாலையை விட்டு கொஞ்சம் தூரம் வந்துடுறாங்க. சோ எட்கினும் ஹோல்காவும் சரி ஓகே டைரக்டா போய் நம்மளோட பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட வீட்டுக்கு வராங்க. பட் அந்த வீடு ரொம்பவே பாழடைஞ்சிருக்கு. கீரா அங்க இல்ல. சரி ஓகே எப்படியும் இவன் ஃபோர்ஜ் கூட தான் இருப்பான், நம்ம அங்க போய் நம்மளோட பொண்ணை மீட்டுக்கலாம், முதல்ல ஃபோர்ஜை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் நமக்கு ஹோல்காவோட பிளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. தான் காதலிச்ச ஒரு பையனை கல்யாணம் பண்றதுக்காக தன்னுடைய இனத்தை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஆனா இவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இனமே தன்னை ஒதுக்கி வச்சிடுச்சு அப்படின்னு நினைச்சு ஹோல்கா குடிச்சுக்கிட்டே இருந்ததுனால இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணவனும் இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் இவங்க இந்த பக்கம் வந்து எட்கின் கூட சேர்ந்திருப்பாங்க. இந்த கதையை நமக்கு இந்த இடத்துல கிளியரா காமிச்சிடுறாங்க. சோ இப்படி இவங்க பேசிக்கிட்டு அடுத்து ஃபோர்ஜ் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி புறப்படும் பொழுதுதான் அந்த இடத்துல ஒரு போஸ்டரை பாக்குறாங்க. அதை பாக்குறப்போ நம்ம எட்கினுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. ஆக்சுவலா ஃபோர்ஜ் இப்போ வந்து நெவர் வின்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்துக்கு ராஜாவாவே மாறிட்டான். திருடிக்கிட்டு இருந்தவன் எப்படி திடீர்னு ராஜாவானா அப்படின்னு நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவங்க ஷாக்ல இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல அங்கதான் என்னுடைய பொண்ணு இருப்பா, நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் புறப்படுறாங்க. கட் பண்ணா இப்பதான் அந்த ராஜ்யத்தை நமக்கு காமிக்கிறாங்க. ரொம்பவே ஒரு அழகான ராஜ்யமா இருக்கு. எக்கச்சக்க கோட்டைகள், அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா ஒரு கிரவுண்டை வேற கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புது விதமான விளையாட்டு நடத்துறதுக்காக அந்த கிரவுண்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது கொஞ்ச நாளா தடை செய்யப்பட்டு இருந்தது. ஆனா இப்ப திரும்பவும் நெவர் வின்டருக்கு ஒரு தலைவர் ஆனார் இல்லையா, அதனால அந்த விளையாட்டை திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 4-5 பேரை உள்ள இறக்கி விடுவாங்க. அதுல விதவிதமான டாஸ்க் கொடுக்கப்படும். அந்த டாஸ்க்ல ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களால உயிர் பழைக்க முடியும், இல்ல அப்படின்னா இறந்துருவாங்க. இதை எக்கச்சக்க பேர் சுத்தி உட்காந்து பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரக்கத்தனமான கேமுக்கு திரும்பவும் அவன் பர்மிஷன் கொடுத்திருக்கான். அது இந்த பக்கம் நம்ம எட்கினுக்கு தெரிய வருது. இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இவங்க அந்த கோட்டைக்குள்ள போறாங்க. இவங்களுக்கான முறையான அனுமதி அந்த இடத்துல கொடுக்கப்படுது. உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தன்னுடைய பொண்ணை எப்ப பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி கைராவும் அந்த பக்கம் வரா. கைரா அந்த பக்கம் வந்த உடனே தன்னோட அப்பாவை கட்டிப்பிடிப்பா அப்படின்னு பார்த்தா தன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்த ஹோல்காவை கட்டிப்பிடிக்கிறா. ஹோல்காக்குமே இவ்வளவு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பாவையும் கட்டிப்பிடிக்கிறா. எட்கின் இந்த இடத்துல உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறாரு. கரெக்டா அந்த பக்கம் ஃபோர்ஜ் உள்ள வரான். ஃபோர்ஜை பார்த்த உடனே இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எட்கினுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருக்கு. எதுக்காக தன்னுடைய பொண்ணு தான் மேல எரிஞ்சு விழறா, தன்னை பார்க்கும்பொழுதே கோபமா பாக்குறா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்கும். சோ இந்த ஃபோர்ஜ் கூடவே தான் அந்த சூனியக்காரி இன்னமும் இந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறது எட்கினுக்கு தெரிய வருது. சோ அவ உள்ள வர, அவளை பார்த்த உடனே இவங்க எல்லாம் கடுப்பாகிறாங்க. இவளாலதான் நாம அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம், இவளை எதுக்காக இன்னும் உள்ள வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி எட்கின் கோவ கூட இல்ல, அவளாலதான் நான் அன்னைக்கு அங்க இருந்து தப்பிச்சு வந்தேன், இப்ப எனக்கு இது எல்லாமே கிடைச்சிருக்கு, நாம திருடின பணத்தை வச்சுதான் இந்த இடத்துல நடந்த எலெக்ஷன்ல செலவு பண்ணி நான் இப்ப இந்த பதவிக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஜ் தன்னை பத்தின கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம தான் வந்து கைராவை நல்லபடியா தான் வளர்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே எட்கின் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம சரிப்பா, இவ்வளவு நாள் நீ நல்லா இருந்துட்ட, சரி ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இதுக்கு மேல இங்க இருக்க விரும்பல, என்னுடைய பொண்ணு என்கிட்ட கொடுத்துரு, நான் அவளை கூட்டிட்டு போயிடுறேன், அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒரு டிவைஸ் கொடுத்தேன் இல்லையா, அதையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கைரா இந்த இடத்துல கோவப்பட்டுறா. அப்பனா நீங்க
இப்ப வந்தது அந்த டிவைஸ்க்காக தான், எனக்காக இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ கோவப்படுறா. ஏன்னா அவளை பொறுத்த அளவுக்கு அந்த டிவைஸை வச்சு எக்கச்சக்க பணம் பார்க்க முடியும். அப்படிதான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படிதான் ஃபோர்ஜ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பான். அதை நம்பி அந்த பொண்ணு கோவப்பட்டுக்கிட்டு இங்க இருந்து போயிடுறா. எட்கின்க்கு இப்பதான் எல்லாமே புரியுது. இந்த 2 வருஷ காலகட்டத்துல தன்னுடைய பொண்ணோட மனசுல இவன் விஷத்தை விதைச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கிறாரு. ஓல்காவை இந்த இடத்துல கோவப்படுறா. ஆனா ஃபோர்ஜ் இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம, இதை பாருப்பா, நீ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்க, அந்த விஷயம் எனக்கு தெரியும், இதை பாரு போஸ்டரா அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டரையும் அந்த பொண்ணு கிட்ட காமிச்சிருப்பான். சோ அதனால இவங்களுக்கு இன்னும் கோவம் இந்த இடத்துல வருது. இதுக்கு மேல இவனை சும்மா விடக்கூடாது, இவன் கிட்ட இருந்து எப்படியாவது நம்மளோட பொண்ணை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக எட்கின் அந்த இடத்துல முன்னாடி வராரு. ஆனா பக்கத்துலயே அந்த சூனியக்காரி இருக்கிறதுனால ஒரு புதவழி மாதிரி உருவாக்கி இவங்கள அதுல சிக்க வச்சிடறாங்க. ஃபோர்ஜ் உடனே இதுக்கு மேல இவங்களை நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இவங்களை ஒப்படைச்சிட்டு இங்க இருந்து போயிடுறான். உடனே அந்த சூனியக்காரி அந்த ஆள் கிட்ட இவங்களை இங்கேயே போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் அனுப்பி வைக்க, அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணா அவங்க 2 பேர்த்தையும் அந்த அடியால் கூட்டிகிட்டு வரான். ஒரு பலிபீடத்து முன்னாடி வச்சு இவங்களை வெட்டி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கான். லேசா பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த வெட்ட வரவங்க கிட்ட. அவன் வெட்டக்கூடிய அந்த கோடாரி இருக்கு இல்லையா, அது யார் செஞ்சு கொடுத்தா, இதை எப்படி நீ கிளீன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த இடத்துல இவங்க பேச்சு கொடுத்த நேரத்துல கீழே இருந்த செங்கல் அப்படியே பேர்த்து எடுத்திருப்பாங்க. அது மூலமா அந்த ஆளை அடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆட்களை போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். அது இவங்களுக்கு சாதகமா முடிஞ்சதுனால இவங்க இப்போ ஃபோர்ஜோட அரண்மனையை விட்டு வெளியில தப்பிச்சு வந்திருப்பாங்க. ஆனா தன்னுடைய பொண்ணு இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு மனக்குறம் மட்டும் எட்கின்க்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்படியாவது அவளை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இவருக்கு இருக்கும். ஆனா உடனே ஹோல்காவும் நம்ம வேணா ஒரு அம்புல செய்தி எழுதி உன்னோட பொண்ணோட ரூமுக்கு அனுப்பலாமா அப்படின்னு கேட்க, அப்படி அனுப்பிச்சா அது ஒருவேளை என்னோட பொண்ணு மேலேயே பட்டுட்டா என்ன பண்றது, அது மட்டும் இல்லாம அவ என்ன நம்ப மாட்டாளு, அவ இப்ப ஃபோர்ஸை தான் நம்புறா, அதனால நாமளே எப்படியாவது இதுக்குள்ள போய் இந்த இடத்துல இருந்து நம்மளோட பொண்ணை மீட்டிட்டு வரணும், அது மட்டும் இல்லாம என்னோட மனைவியை உயிரோட கொண்டு வரக்கூடிய அந்த கருவியையும் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம இப்ப திரும்பவும் உள்ள போனோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு நம்மளோட டீம் வேணும், அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் இப்ப தன்னோட டீமை ரெடி பண்றதுக்காக முற்படுறாரு. இவங்க டீம்ல சைமன் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தா இல்லையா, அவனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ தன்னோட டீம் திரும்ப வந்துடுச்சு அப்படின்னா எப்படியும் இந்த விளையாட்டு நடத்தக்கூடிய மைதானத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்களோட பார்வையாளர்களோட நாமளும் வந்துட்டோம் அப்படின்னா நாம உள்ள போய் நம்மளோட பொண்ணை காப்பாத்திடலாம் அப்படிங்கிறது தான் இவருடைய பிளானா இருக்கு. சோ அதனுடைய முதல் படியா இப்ப இவங்க அந்த சைமன் அப்படிங்கிற பையனை தேடி போறாங்க. ஏன்னா அவனுக்கு தான் மேஜிக் பவர்ஸ் இருக்கு, ஒரு சிம்பிளான மேஜிக் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம். கட் பண்ண இந்த பக்கம் கைரா தன்னோட அறையில ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. தன்னுடைய அப்பாவை இந்த மாதிரி புண்படுத்தி அனுப்பிச்சிட்டோமே, நாம போய் அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வரலாம்னு நினைக்க டக்குன்னு ஃபோர்ஜ் உள்ள வரான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னுடைய அப்பா இங்க இல்லமா, அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்ல கைராக்கும் ஒண்ணுமே புரியல. அவரை பணக்காரனா மாத்தக்கூடிய அந்த கருவியை நான் அவர்கிட்டவே கொடுத்துட்டேன், அதனால அவரு ரொம்ப சந்தோஷமா போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல கைரா இதை நம்பிடுறா. உடனே இவனும் இதுதான் தனக்கான டைம் அப்படின்னு சொல்லி, கவலைப்படாதமா, நான் உனக்கு ஒரு அப்பாவா இருப்பேன், நான் உன்னை பத்திரமா பாத்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கைராவும் அதை நம்பிடுறா. ஃபோர்ஜோட என்ன அப்படின்னா, எக்கச்சக்கமா பணம் கிடைக்க போகுது, ஆனா அது மட்டுமே இருக்கக்கூடாது, தனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நினைச்சு கைராவை தன்னுடைய பொண்ணாவே நினைச்சு வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் கைராவோட அப்பா கிட்ட இருந்து இவங்களை பிரிச்சு எடுத்திருப்பாரு. அது இந்த இடத்துல கிளியரா புரியுது. கட் பண்ணா இப்பதான் இந்த பையனை காமிக்கிறாங்க. அந்த சைமன் அப்படிங்கிற ஒருத்தனாலே அவனை காமிக்கிறாங்க. இவங்க எல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட காசே இருந்திருக்காது. அதனால சின்ன சின்ன மேஜிக் எல்லாம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருப்பான், மேஜிக் ஷோ மாதிரி நடத்திக்கிட்டு இருப்பான். ஆனா இவனோட மேஜிக் ஷோக்கு வர ஆடியன்ஸே இவனை பெருசா மதிச்சிருக்க மாட்டாங்க. அதனால இவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆட்களுடைய பொருட்களை ரகசியமா திருட ஆரம்பிச்சிருப்பான். இந்த மாதிரி ஒரு ஷோல இவன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதுதான் கரெக்டா அந்த பக்கம் எட்கின் ஹோல்காவும் வந்து நிக்க, இவங்களை பார்த்த உடனே ஷாக் ஆகி அந்த மேஜிக்கை பாதியிலே கைவிட திருடின பொருட்கள் எல்லாமே கீழே விழுது. அங்க வந்து ஆட்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டு இவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி இந்த பையனை அடிக்க வர இவன் தன்னுடைய மேஜிக்கை யூஸ் பண்றான். நல்ல வேலையே இந்த இடத்துல அது அவனுக்கு கை கொடுத்துருது. உடனே அங்க இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தன்னுடைய பழைய நண்பர்களை மீட் பண்றான். நீங்க எதுக்காக அங்க முதல்ல போனீங்க, அங்க போறதுக்கு முன்னாடி என்ன சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபோர்ஜ் எப்பேற்பட்டவன் அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி எட்கினும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, என்னோட பொண்ணை காப்பாத்தணும், அதுக்கு எனக்கு உன்னுடைய உதவி வேணும், நீ பழைய மாதிரி என் கூடவே வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இவன் முடியாது அப்படின்னு முதல்ல மறுக்கிறான். ஆனா இவரு கிளியரா இருக்காரு, நீ பயப்பட தேவையில்ல, நாம இந்த முறை ரொம்ப சிம்பிளாவே உள்ள போயிடலாம், அங்க போட்டி நடக்க போகுது, அது மூலியமா நம்ம உள்ள போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே சைமன் என்ன கேட்கறான் அப்படின்னா, நாம அந்த கோட்டைக்குள்ள வேணா போயிடலாம், ஆனா அங்க இருக்கக்கூடிய கஜானாக்குள்ள எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறேன். ஏன்னா அந்த கஜானா, அந்த பொருட்கள் வைக்கக்கூடிய இடத்துல தான் உயிரோட வர வைக்கக்கூடிய அந்த கருவியும் இருக்கும். சோ அதை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருப்பார் இல்லையா, தன்னுடைய மனைவி உயிரோட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதை எப்படி எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க எட்கின் கிளியரா பிளான் பண்ணி வச்சிருக்கான். ஒண்ணு இல்ல, நமக்கு வந்து ஒரு ட்ரூயிட் தேவை, அது இருந்தது அப்படின்னா உருமாத்தி அவங்கள உள்ள அனுப்பிச்சு அது மூலமா அங்க இருக்கக்கூடிய அந்த கருவியை எடுத்து ஈஸியா வெளியில தப்பிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பிளான் சொல்றாரு. இந்த ட்ரூயிட் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, தன்னுடைய உருவத்தை எப்படி வேணா மாத்தக்கூடிய ஒரு சக்தி உடையவங்க, அதாவது விலங்கு மாதிரி தன்னோட உருவத்தை அடிக்கடி மாத்தக்கூடியவங்க. அப்படி ஒரு ஆள் நமக்கு கிடைச்சாங்க அப்படின்னா ஈஸியா நம்மளால இந்த காரியத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, உடனே இந்த இடத்துல சைமன் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆளை தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கட் பண்ணா இந்த இடத்துல ஒரு பொண்ணு
பொண்ணை கட்டி வச்சு இவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஜோட ஆட்கள் அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை சாகடிக்க போறாங்க. உடனே இந்த இடத்துல எட்கின் இவதான் நீ சொன்ன அந்த பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் நான் சொன்ன பொண்ணு இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலா அங்க கட்டி போட்ட பொண்ணை கொல்றதுக்காக சில பேர் குதிரையில வந்திருப்பாங்க இல்லையா, அங்க இருந்த குதிரைகள்ல ஒண்ணு அந்த பொண்ணு. அது திரும்பவும் தன்னோட உருவத்தை மாத்திக்குது, ஒரு மிகப்பெரிய கரடியா மாறுது. ஆந்தையும் கரடியும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உருவமா மாத்தினது மட்டும் இல்லாம அங்க வந்த காவலாளிகளை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறா. இவ காப்பாத்துறாலே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒரு எல்ஃப், அதனால அவளை காப்பாத்தினது மட்டும் இல்லாம அங்க இருந்து அவளோட இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிடறான். இப்பதான் இந்த பொண்ணு தன்னுடைய உண்மையான உருவம் என்ன அப்படிங்கறத காமிக்கிறா. இவளுடைய பேரு டியூரிக், அதாவது இந்த மாதிரி தன்னோட உருவத்தை மாத்திக்கக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, அவளுடைய பேரு டியூரிக். சோ இந்த பொண்ணு அந்த பக்கம் சைமன் காதலிக்கிறான் போல, அததான் இந்த இடத்துல ஹோல்கா கண்டுபிடிச்சிருப்பா. சோ இதுக்கு மேல இவளை நம்மளோட டீம்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்களோட இடத்துக்கு போறாங்க. அது வந்து காட்டுக்குள்ள இருக்கு. அந்த பொண்ணு உடனே சைமனை திரும்பி பார்த்து எதுக்காக இங்க வர அப்படின்னு கேட்க, நம்ம 2 பேரும் முன்னாடியே மீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சைமன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். உடனே எட்கின் இந்த மாதிரி நாங்க ஃபோர்ஜ் அழிக்கிறதுக்காக போக போறோம், என்னோட டீம்ல நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா கேட்க, இவளும் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் வித்தியாசமா பிறந்ததுனாலே என்னுடைய அப்பா அம்மா என்னை விட்டு ஒதுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் காட்டுக்குள்ள வந்தேன். இங்க இருக்கக்கூடிய இந்த மரங்களுக்கு நடுவில் வாழக்கூடிய இந்த எல்பின மக்கள் தான் என்ன அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஃபோர்ஜ் தலைவனானதுக்கு அப்புறம் நாங்க அவங்க கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம், எப்படி நீ திடீர்னு தலைவனானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் எங்களையே விரோதிகளா அறிவிச்சு எங்களுடைய இடங்களை அழிக்க ஆரம்பிச்சுட்டான். சோ அதனால என்ன காப்பாத்தின இந்த இனத்துக்காக நான் அவங்க கூட சேர்ந்து போராட போறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க, நம்ம எட்கினோட வேலை இந்த இடத்துல சுலபமா முடிஞ்சிருச்சு. அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் ஃபோர்ஜ் இருந்தா இல்லையா, அவன் மத்த நாட்டு அரசர்களையும் பெரிய பெரிய பணக்காரங்களையும் வரவழைச்சிருப்பான். இந்த விளையாட்டுல பெட் கட்டுறதுக்காக எல்லாரும் வரணும் இல்லையா, அப்படி அவங்க எடுத்துட்டு வரக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே பாதுகாப்பா வைக்கப்படுமா அப்படிங்கறத அந்த ஆட்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே ஃபோர்ஜும் தன்னுடைய அந்த கஜனாவை எடுத்துட்டு போய் காமிக்கிறான். அதுக்கு வெளியில ஒரு கதவை உருவாக்கி அதுல மந்திரத்தால லாக் பண்ணிருக்காங்க. அதை உருவாக்குனது அந்த சூனியக்காரி தான். சோ அவகிட்ட இந்த மாதிரி இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவ பெருசா அலட்டிக்காம இது ஒரு தலை சிறந்த மந்திரத்தால காப்பாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில முடிக்க, ஃபோர்ஜ் உடனே அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த கதவை தாண்டி யாராலையும் உள்ள போக முடியாது, அதனால உங்களோட பொருட்கள் எல்லாமே ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி அடிச்சு விட, அந்த சூனியக்காரிக்கு ஏதோ இந்த இடத்துல தப்பா இருக்கு அப்படின்னு புரிய வருது. டக்குன்னு ஒரு விஷயத்த நோட் பண்ணிடுறா. அதாவது டியூரிக் இந்த இடத்துல ஒரு பூச்சியா மாதிரி உள்ள வந்து இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத வேவ் பாத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத இவ கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதை நோக்கி தன்னோட மந்திரத்தை யூஸ் பண்ண, டியூரிக் இந்த இடத்துல இருந்து தன்னுடைய உருவத்தை ஒன்னொன்னா மாத்திக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வர பாக்குறா. அதுக்கு நடுவுலயே அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் இவளை துரத்தவும் பாக்குறாங்க. இவன் முதல்ல அங்க பூச்சியா இருந்து, அதுக்கப்புறம் பறவையா மாறி, அதுக்கப்புறம் எலியா மாறி, அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு மானா மாறி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கோட்டையை விட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துடுறா. ஆனா இவன் மூலியமா அந்த கோட்டை கதவுக்கு என்ன விதமான மந்திரம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் அந்த பக்கம் சைமனுக்கு தெரியுது. அதை பத்தி விலாவாரியா சொன்ன உடனே இதுக்கு மேல நம்மளால அந்த கோட்டைக்குள்ள போக முடியும், அந்த கருவியை எடுக்க முடியும் அப்படிங்கறத கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா அந்த மந்திரம் ரொம்பவே ஆபத்தானதான், இவனோட சக்தியால அதை ஓபன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எட்கின் உடனே வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இருக்கு, அதுக்கு ஒரு ஹெல்மெட் எனக்கு வேணும், அந்த ஹெல்மெட் மந்திரத்தால ஆனது, அது இருந்தது அப்படின்னா இது ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பனா அதை நம்ம தேடி போலாமே அப்படிங்கிற மாதிரி எட்கின் ரொம்ப அசால்ட்டா சொல்றான். ஆனா இந்த பையன் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். அது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. அப்படியே அந்த ஹெல்மெட் கிடைச்சாலும் அது கூட நான் இணையணும், அப்பதான் அந்த சக்தியை என்னால யூஸ் பண்ண முடியும். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப சிம்பிளா சொல்ல, எட்கின் உடனே முதல்ல நாம அதை எடுப்போம், அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிப்போம், அது வரைக்கும் உன்னால அது கூட இணைய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி இந்த பையன்கிட்ட பிராமிஸ் வாங்கிட்டு அந்த பக்கமா போக, இப்பதான் ஹோல்காக்கு அந்த ஹெல்மெட் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படிங்கறத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர்ல சண்டையிட்ட ஹோல்காவுடைய முன்னோர்களுக்கு அந்த ஹெல்மெட்டை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே அந்த டியூரிக் சிரிக்க ஆரம்பிக்கிறான். 100 வருஷத்துக்கு செத்து போனவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு தான் சைமன் இருக்கானே, அவன் மூலியமா செத்து போன பிணங்களை எழுப்பி அவங்க கிட்ட பதில கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹோல்கா சொல்ல, சைமன் என்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாருமே ஹோல்காவோட அந்த சொந்த ஊருக்கு போறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் இப்பதான் அந்த சூனியக்காரியை காமிக்கிறாங்க. ஃபோர்ஜை இந்த இடத்துல பணைய கைதியா வச்சுக்கிட்டு, அதாவது ஃபோர்ஜை தனக்கு முன்னாடி நிப்பாட்டிக்கிட்டு இவ தான் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப இவளை பாக்குறதுக்காக ரகசியமா ஒருத்தன் போட்ல வந்து இறங்குறான். அவங்கிட்ட இவ தன்னுடைய பாஷையில பேசிக்க ஆரம்பிக்கிறா. இவ சொல்றது வேற ஒண்ணும் கிடையாது, இங்க வந்த 2 பேரை நான் அனாவசியமா தப்பிக்க விட்டுட்டேன், அவங்களால நம்மளோட திட்டத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே, நான் அவங்கள தேடி அழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் சொல்றான். ஆனா இந்த இடத்துல போறதுக்கு முன்னாடி இவ என்ன சொல்றா அப்படின்னா, உனக்கு பின்னாடி ஒரு 4-5 காவலர்கள் வந்துகிட்டு இருக்காங்கல்ல, அவங்கதான் எட்கினையும் அவனுடைய ஆளையும் தப்பிக்க விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போற போக்குல அங்க இருந்த காவலர்களை கொன்னு குவிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். சோ இவங்க ஏதோ ஒரு திட்டத்துக்காக இந்த இடத்த அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது போக போக தெரியும். அப்படியே கட் பண்ண எட்கினா அவனோட நண்பர்களும் ஹோல்காவோட ஊர் பக்கமா வராங்க. ஆனா ஹோல்காக்கு இந்த இடத்துல தன்னுடைய வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அங்க தன்னுடைய பொருட்கள் சிலது இருக்கு, அதை எடுக்க
எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னோட புருஷன் அங்க இருப்பான், சோ நீ பார்த்த அப்படின்னா ஏதாவது அந்த இடத்துல அசம்பாவிதம் ஏற்படும், வேணாம் அப்படிங்கிற மாதிரி தடுக்க. இல்ல நான் பத்திரமா போயிட்டு வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஹோல்கா போயிட்டு தன்னோட வீட்டோட கதவை தட்டுறான். அங்க ஹோல்காவுடைய முன்னாள் கணவன் நிக்கிறான். அவன் கொஞ்சம் குள்ளமா இருக்கான், குள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். இவளுக்குமே இந்த சுச்சுவேஷன் ரொம்பவே ஆக்வர்டா தான் இருக்கு. ஆனா 2 பேருமே இந்த இடத்துல மியூச்சுவலா பேசிதான் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களோட கான்வர்சேஷன் மூலமா புரியுது. சோ அந்த இடத்துல தான் வந்து தன்னோட கணவனுக்கு கிஃப்டா கொடுத்த ஒரு கைத்தடி இருந்திருக்கு, அதை வேணும்னா நீயே எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹோல்காவும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கரெக்டா இந்த டைம்ல இவன் இப்ப புதுசா கல்யாணம் பண்ணாலே அந்த பொண்ணு உள்ள வரா. அவளை பார்த்த உடனே பரவாயில்ல, உன்னோட லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்லவளா தான் இருக்கா, உன்னோட லைஃப் நல்லபடியா இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்காவும் அந்த கைத்தடி எடுத்துட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறா. ஆனா இவளோட மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு நல்ல கணவனை இழந்துட்டோமே அப்படின்ட்டு. அதை எட்கின்னு புரிஞ்சுக்கிறாரு. அவர் இந்த இடத்துல அப்படியே பொறுமையா பாட்டு பாடிக்கிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு கடந்து வராங்க, அந்த முன்னோர்களுடைய கல்லறை இருக்கக்கூடிய இடத்துக்கு. சோ அந்த கல்லறை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்த உடனே, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்ல இறந்து போனவங்களுடைய கல்லறை. உடனே சைமன் இந்த இடத்துல, நான் ஒரு காயின் எடுத்து ஒரு மந்திர வார்த்தையை உச்சரிப்பேன், செத்து போன ஒரு ஆள் எந்திரிப்பான், அப்படி அவன் எந்திரிச்ச உடனே நீங்க அவங்க கிட்ட 5 கேள்வி மட்டும் தான் கேட்க முடியும், அதை தெளிவா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. சைமன் உடனே காயின் எடுத்து மந்திர வார்த்தையை சொல்ல இறந்து போன ஒரு ஆள் டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறான். அவன் கிட்ட நம்ம எட்கின் கேட்க தெரியாம கேள்விகளை கேட்கிறாரு. அதாவது எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே இவர்கிட்ட நான் கேள்வி கேட்கலாமா, இவர் பதில் சொல்வாரா, இவரோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி வேஸ்டா 2-3 கேள்விகளை சைமன் கிட்ட கேட்க, அந்த இறந்து போன ஆள் தாங்கிட்டு தான் இந்த கேள்வியை கேட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு படுத்துக்கிறான். இப்ப இவங்களுக்கு வேற வழி இல்ல, ஒரு பொணத்தையே எழுப்புறாங்க. சோ இப்படி ஒருத்தரையே எழுப்பி அந்த ஹெல்மெட் எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தின தகவலை கேட்கறாங்க. இந்த முன்னோர்கள் எல்லாமே 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர்ல சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அப்ப இவங்களோட தலைவர் அந்த ஹெல்மெட்டை மறைச்சு வைக்க சொல்லி தன்னோட ஆட்கள் கிட்ட பாஸ் பண்ணி விட்டுருப்பாரு. அப்படியே அந்த ஹெல்மெட் ஒருத்தர்கிட்டயே பாஸ் ஆகி கடைசியா ஒரு ஆள் கிட்ட வந்திருக்கும். அவனை எழுப்பி இப்ப கேள்வி கேட்கறாங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் அந்த போர்ல இருந்து ஹெல்மெட் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தப்பிச்சு வந்தேன், அந்த போர்ல நிறைய டிராகன்ஸ் எங்களை அட்டாக் பண்ணுச்சு, அதனால எங்களால சமாளிக்க முடியல. ஆனா நான் கடைசியா தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது தேன் இனத்தை சேர்ந்த ஒரு ஆளை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்த ஆள் கிட்ட இந்த ஹெல்மெட்டை பத்திரமா ஒப்படைச்சு எனக்காக இதை நீ பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் வாங்கிட்டேன். அவன் கெட்டவனாவே இருந்தாலும் எனக்காக இதை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனா, அதுக்கப்புறம் தான் நான் இறந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல எட்கின் இந்த இடத்துல செம்ம கடுப்பாயிடுறான். ஏன்னா தேன் இனத்துல இருக்க எல்லாருமே கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்கு இருக்கு. அதாவது அந்த மாயாஜாலக்காரங்க இருந்தாங்க இல்லையா, அந்த சூனியக்காரங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தேன் இனத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அதனால இவனுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை. ஆனா டியூரிக் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த ஆள் சொன்ன ஜிங்க் அப்படிங்கிற தேயனை பத்தி எனக்கு தெரியும், அவன் ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்ல, மத்த 3 பேரும் அதையே சொல்றாங்க. எட்கின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னுடைய பொண்ணையும் மனைவியையும் திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி, நம்ம இதை அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, இப்ப அந்த ஜிங்க் அப்படிங்கிறவன் எங்க இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இவங்க தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவன் ஒரு கிராமத்துல இருப்பான். ஆக்சுவலா அந்த கிராமத்துல தண்ணியில வாழக்கூடிய ஒரு மிருகம் ஒரு குழந்தைய அப்படியே உயிரோட முழுங்கி இருக்கும். சுத்தி இருக்க எல்லாரும் அந்த மிருகத்தை கொண்டு அந்த குழந்தைய காப்பாற்றலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்பதான் ஜென்க் உள்ள வருவான். அவன் உள்ள வந்த உடனே அந்த மிருகத்து மேல தன்னுடைய மந்திரத்தை உபயோகிச்சு தன்னால வாயை திறக்க வச்சு அந்த குழந்தைய அப்படியே காப்பாத்து உரிமையாளர்கள் கிட்ட ஒப்படைச்சு இவன் பாட்டுக்கு சைலண்டா அந்த இடத்த விட்டு போக, எட்கினோட டீம்ல இருந்த எல்லாருமே அவன் மேல இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க, எட்கினை தவிர. உடனே ஹோல்கா அவனை சந்திச்சது மட்டும் இல்லாம தங்களை பத்தின விவரங்களை சொல்லி, எங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஹெல்மெட் வேணும், அதை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் கேட்க, இவங்க வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கறது அவனுக்கு புரியுது. உடனே கூட்டிட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றான். முதல்ல மாட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இவங்களை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி உதவுறான். இப்பதான் இவன் ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி தேன் இனத்தை ஆட்சி பண்ண ஒரு 8 பேர் முக்கியமான மந்திரவாதிகளா இருந்தாங்க. அந்த மந்திரவாதிகள்ல ஜாஸ் அப்படிங்கிற ஒருத்தன் எல்லா சக்தியையும் தனக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மக்களும் கூடி இருந்த ஒரு மிகப்பெரிய திருவிழா நேரத்துல கூட இருந்த மத்த ஆட்களுக்கே தெரியாம தன்னுடைய மந்திர சக்தியை உபயோகம் பண்ணியிருக்கான். அது மூலயமா அங்க இருக்கக்கூடிய தேன் இனத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் தன்னுடைய அடிமைகளா மாத்திருக்கான் அப்படிங்கிற ஒரு கதையை இவர் சொல்றாரு. அந்த மந்திரவாதியோட பேரு ஜாஸ். அவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அது மட்டும் இல்லாம நவர் விண்டர்ல ஒரு சூனியக்காரி இருந்தா இல்லையா, அவளை அங்க அனுப்பிச்சதுக்கும் இவன் தான் காரணம். இந்த ஜாஸ் அப்படிங்கிறவன் தான் அந்த சூனியக்காரியை அந்த பக்கமா அனுப்பிச்சு வச்சிருப்பான். அவன் உபயோகிச்ச அந்த மந்திரம் அப்படிங்கிறது தேன் இருக்கக்கூடிய அந்த பவுண்டரி லைனை தாண்டி வராது. சோ அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இன்னமும் அவனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவன் தங்களுடைய கதையை பத்தி சொல்றான். அப்படி அவன் உண்டாக்குன அட்டாக்ல இருந்து தப்பிச்சு வந்ததுனாலதான் தன்னுடைய தலையில இந்த மாதிரி ஒரு மார்க் இருக்கு அப்படிங்கறத பத்தி இவன் சொல்ல, இது எல்லாமே இப்பதான் நம்ம எட்கினுக்கு புரிய ஆரம்பிக்குது. இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு அந்த ஹெல்மெட்டை மறைச்சு வச்ச இடத்துக்கு இவங்க வராங்க. ஜெங்க் வந்து எட்கின் கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கிப்பான். நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கொள்ளடிக்க போறீங்க அப்படின்னு வேற சொல்றீங்க, ஆனா அப்படி கொள்ளடிக்கக்கூடிய பணத்தை மக்களுக்கு நீங்க சரிசமமா பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியத்தை வாங்க. எட்கின் சரி ஓகே, தனக்கு தன்னோட பொண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் பண்ணிடுறாரு. சோ இதை பத்தி எல்லாம் இவங்க பேசிக்கிட்டே காட்டுக்குள்ள வராங்க, அந்த பொருளை மறைச்சு வச்ச
இடத்துக்கு. சோ காட்டுக்குள்ள ஒரு மரத்துக்கு அடியில ஒரு ரகசிய பாதை இருக்கு. அதுக்குள்ள இப்ப இவங்க எல்லாருமே குதிக்கிறாங்க. ஆக்சுவலா அதுக்குள்ள ஒரு சுரங்க பாதை இருக்கு. அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உலகமே இருக்கு. இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இவங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும்போதுதான் வித்தியாசமான மிருகங்கள் அங்க வருது. அதாவது மூளையை மட்டுமே முழு உருவமா கொண்ட சில மிருகங்கள் அங்க வருது. உடனே இந்த இடத்துல ஜிங்கி இவங்க எல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்றான். நம்மள யாருக்கு அதிகமான மூளை இருக்கோ அவங்கள இது சும்மா விடாது, சத்தம் போடாம அமைதியா நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுங்க அசால்ட்டே அவங்கள கிராஸ் பண்ணி போயிடுது. இவங்க யாருக்குமே மூளை இல்ல அப்படிங்கிற மாதிரி அது முடிவு பண்ணிருச்சு போல. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்களும் மொக்க வாங்கிட்டு அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜெங்கும் இவங்க எல்லாத்தையும் அந்த கடைசி இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அங்க ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துல யாராலையும் அசால்ட்டா நடக்க முடியாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பசிலே இருக்கு. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியரா பக்கம் பக்கமா பேசிக்கிட்டு இருக்க நம்ம சைமன் இருந்தா இல்லையா, தெரியாதனமா தப்பான இடத்துல கால் வச்சிடறான். அந்த முழு பாலமும் இடிஞ்சு விழுந்துருது. அதை தாண்டி போனதான் இப்ப இவங்களால அந்த ஹெல்மெட்டையே எடுக்க முடியும். இப்ப பாலம் இடிஞ்சு விழுந்ததுனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இவங்க எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்க அப்பதான் ஹோல்கா எடுத்துட்டு வந்த அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, வாக்கிங் ஸ்டிக், அத சைமன் பாக்குறான். அது சாதாரண வாக்கிங் ஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா அது வந்து ஒரு மந்திரக்கோள். அதை இதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல இருந்து திருடி தான் தன்னோட ஹஸ்பண்டுக்கு இவங்க கிஃப்டா கொடுத்திருப்பாங்க. அதை திரும்பவும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சைமனுக்கு அதை பார்த்த உடனே அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியுது. இதை 1500 மீட்டர் வரையே யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவனுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு. அது மூலியமா ஒரு போர்ட்டல 2 பக்கத்துலயும் உண்டாக்க இவங்க ஈஸியாவே அந்த இடத்த கடந்து வந்துடுறாங்க. சோ அந்த ஹெல்மெட்டையும் ஜிங்க் கிளியரா எடுத்து இவங்க கிட்ட ஒப்படைச்சிடறான். அது கிடைச்ச உடனே இவங்க தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துல அந்த சூனியக்காரியோட ஆட்கள் இவங்களை தேடி வந்திருக்காங்க. இதுக்கு மேல இவங்களை சும்மா விடக்கூடாது, நம்மளோட திட்டத்துக்கு எதிரியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க ஜிங்க்கும் இவங்களோட எண்ணத்தை சேர்ந்தவன் தானே, இவனும் ஒரு தேயன் தானே, சரி வாங்கடா நாமளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்தைக்கு ஒத்தை இவன் டைரக்டா நின்று சண்டை போடுறான். எல்லா ஆட்களையும் ஈஸியா பொழந்து தாழ்றான். இவனோட சக்தி என்ன அப்படிங்கிறது சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இப்பதான் தெரியுது. நல்ல வேளை இவன் நம்ம பக்கம் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு புறப்படலாம் அப்படின்னு பார்த்தா செத்தவனுங்க எல்லாம் திரும்ப எந்திரிக்கிறானுங்க. ஏன்னா இவனுங்க எல்லாம் அடிமைப்பட தானே, ஏற்கனவே செத்தவனுங்க தான், அதனால திரும்ப திரும்ப உயிரோட வந்துகிட்டே இருக்கேன். இதுக்கு நடுவில் அந்த இடத்துல ஒரு டிராகனும் குறுக்க வந்துருது. அந்த டிராகன் தன்னுடைய குகையை தேடி ஒரு இடமா டிராவல் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு போல. கடைசியா இந்த இடத்துல சத்தத்தை கேட்டு அது இந்த பக்கமா வந்திருக்கு. ரொம்பவே குண்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிராகன் யாருமே பிக்சரைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு ரொம்ப கொழுன்னு இருக்கக்கூடிய தொப்ப இருக்கக்கூடிய டிராகன் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இவங்க சும்மா விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி துரத்த ஆரம்பிக்க இவங்க எல்லாருமே தலை தெறிக்க ஓடுறாங்க. இந்த கெட்டதுலயும் நல்லது அப்படிங்கிற மாதிரி இவங்களை அட்டாக் பண்ண வந்த ஆட்களை அது சாப்பிடுது. அதனால இவங்க ஈஸியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அது இவங்களை உண்டுலன்னு ஆக்குது. இருந்தாலும் அதுகிட்ட எப்படியோ போராடி அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல வந்து லாக் ஆயிடுறாங்க. இதுல ஒரு பக்கம் டிராகன் வேற நிக்குது. என்ன பண்றது அப்படின்னு தெரியல, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் எட்வின் ஒரு ஐடியா பண்றாரு. அந்த டிராகன் வேகமா மூச்சு விடும்போது அதுல டாக்ஸிக் இருக்கு அப்படிங்கிறது இவருக்கு புரிய வருது. சோ அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கு நடுவில் மேல இடிஞ்சு லேசா தண்ணி வேற வந்துகிட்டு இருக்கு. இவர் இப்போ ஒரு பிளான் பண்றாரு. நான் சொல்லும் பொழுது எல்லாருமே தண்ணிக்குள்ள போயிடுங்க. உடனே ஹோல்காவை கூப்பிட்டு நான் சொல்லும் பொழுது அந்த டிராகனை நீ அடிக்கணும், அதை வெறுப்பேத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களும் 2 வாட்டி பழுக்குன்னு வைக்கிறாங்க. அந்த டிராகன் கடுப்பாகி வேகமா மூச்சு விட ஆரம்பிக்குது. அதுல அந்த பக்கமா டாக்ஸிக் வர ஆரம்பிக்குது. கரெக்டா இந்த இடத்துல சைமன் இருந்தா இல்லையா, அவனுடைய நெருப்பு மந்திரத்தை யூஸ் பண்ண சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அந்த மேஜிக் ஷோல இவன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதை யூஸ் பண்ண சொல்றாரு. அந்த நெருப்பு பட்ட உடனே அந்த இடமே வெடிச்சு செதறது. இவங்க தண்ணிக்குள்ள முழுகினதுனால இவங்களுக்கு பெருசா அடிபடல. மேல இருக்கக்கூடிய அந்த செவுரு வெடிச்சு இவங்க வெளியில போறதுக்கான வழி கிடைச்சிருச்சு. சோ தண்ணியிலேயே இவங்க எப்படியோ மேல மிதந்து வந்துடுறாங்க. ஜிங்கும் இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஹெல்மெட் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இதுக்கு மேல எல்லாமே உங்களுடைய பொறுப்பு, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போறாரு. இவரே இவங்க கூட சேர்ந்து சண்டை போடுவார் அப்படின்னு நாம நினைச்சிருப்போம். பட் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் அந்த பக்கமா போக இவங்க எல்லாருமே கலாய்க்கிறாங்க. பர்டிகுலரா எட்வின், இவன் எப்பயுமே இந்த மாதிரி வெறப்பாதான் இருப்பானா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டுறாரு. உடனே அந்த ஹெல்மெட் கிடைச்ச உடனே சைமன் அது கூட எப்படி இணையறது அப்படிங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். சோ அந்த ஹெல்மெட்டை தலையில போட்டுக்க கரெக்டா இவனோட கண்ணு முன்னாடி இல்யூஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இவன் கண்ணு முன்னாடி இவனுடைய மூதாதையர் ஒருத்தர் தெரிய ஆரம்பிக்கிறாரு. இவனுடைய தாத்தாவுக்கு தாத்தான்னு சொல்லலாம். நீ என்ன உன்னை பெரிய மந்திரவாதி அப்படின்னு நினைக்கிறியா, உனக்கு இதுக்கு தகுதியே இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனு நான் அதுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி எத்தனை முறை சொன்னாலும் இவன் தன்னை தானே முழுசா நம்பாததுனால அந்த ஹெல்மெட் கூட இவனால இணைய முடியல. அந்த ஹெல்மெட்டை போடுறப்பெல்லாம் இவன் தூக்கி எரியப்படுறான். எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் இவனால அது கூட இணைய முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னால இந்த ஹெல்மெட் கூட இணைய முடியல, அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே நான் இந்த ஹெல்மெட் கூட இணைய முடியாது அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கறதையும் சொல்ல அங்க இருந்த மத்த 2 பேரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. பர்டிகுலரா ஹோல்கா அண்ட் யூரிக். இவங்களும் இதுக்கு மேல நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்கினை விட்டுட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ண எட்கின் உடனே இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பயந்து போய்கிட்டே இருந்தா எப்பதான் நம்மளால முன்னேற முடியும், தோத்துட்டோம் அப்படின்னு நினைச்சு உட்காந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஜெயிக்க முடியாது, உன்னுடைய எண்ணத்தை காப்பாத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நீ எங்க கூட சேர்ந்த, ஆனா இப்ப அது முடியல அப்படிங்கறத நீயே போய் அவங்க கிட்ட சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி டியூரிக்க பார்த்து கேட்கிறாரு. உடனே அந்த பக்கம் சைமனை பார்த்து உன்னுடைய தாத்தா மாதிரி உன்னால ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி ஆக முடியல அப்படிங்கிறதுக்காக இப்ப நீ பயந்து ஒதுங்கின அப்படின்னா இதுக்கப்புறம் எப்பதான் நீ இதெல்லாத்தையும் சாதிப்ப அப்படிங்கிற மாதிரி
மாதிரி கேட்க அந்த பக்கம் ஹோல்காவையும் பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. உன்னுடைய புருஷனுக்காக தான் உன்னுடைய இனத்தையே எதிர்த்துக்கிட்டு நீ அவன் கூட வந்த, ஆனா அவன் கூட வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் உன்னுடைய இனத்தை நினைச்சு குடிச்சுக்கிட்டே இருந்து அவனையும் விட்டுட்ட. அதுக்கப்புறம் தான் நீ எங்க கூட வந்து நின்ன. இப்போ நீ போன அப்படின்னா கடைசியில கைராவி நம்மளால காப்பாற்ற முடியாது, எல்லாருமே தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சைமன் கடுப்பாயிரான். அப்ப நீ மட்டும் தோத்து போனவன் இல்லையா அப்படின்னு கேட்க, யார் சொன்னா, நான் தான் இங்க இருக்கிறதுல ரொம்ப மோசமா தோத்து போனவன். முதல்ல ஒரு ஹார்பரா தோத்து போனேன், அடுத்து ஒரு புருஷனா தோத்து போனேன், அடுத்து ஒரு அப்பனா தோத்து போயிட்டேன், இப்போ ஒரு டீம் லீடரா தோத்து போயிட்டேன். இப்படி எல்லாத்துலயும் தோத்து தோத்து நிக்கிறனே, எனக்கு தான் அந்த வழி தெரியும், அதனாலதான் ஜெயிக்கிறதுக்காக கஷ்டப்படுறேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி நான் கண்டிப்பா போக தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இவரு ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு போய் உட்கார உடனே ஒருத்தரா இவரு கூட போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. வேற பிளான் என்ன அப்படிங்கறத யோசிக்க பாக்குறாங்க. இப்பதான் எட்கின் தன்னை பத்தின ஒரு உண்மையை சொல்றான். இதுக்கு முன்னாடி இவன் ஒரு சிகப்பு மந்திரவாதியை அரெஸ்ட் பண்ண போயிருப்பான் இல்லையா, அந்த டைம்ல சிகப்பு மந்திரவாதிகளுக்கு சொந்தமான ஒரு தங்கத்தை இவன் திருடிட்டு வந்திருப்பான். தன்னுடைய குடும்பத்துக்கு இது பயன்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக. ஆக்சுவலா அந்த தங்கத்தை இவன் திருடினா அப்படிங்கிறதுக்காக தான் இவனுடைய குடும்பத்தையே அவங்க கொலை பண்ணியிருப்பாங்க. சோ தன்னுடைய மனைவியோட சாவுக்கு தானும் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு கில்ட் இவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எப்படியாவது தன்னுடைய பொண்ணையாவது இந்த வாட்டி மீட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கான். இதை பத்தி எல்லாம் இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் லைட்டா கன்வின்ஸ் ஆகுறாங்க. சோ ஒரு வழியா ரொம்ப எமோஷனலா பேசி தன்னோட டீமை இப்ப இவரு ஒண்ணு சேர்த்துட்டாரு. இப்பதான் இந்த இடத்துல எட்கினுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த விளையாட்டு போட்டி நடத்துறதுக்காக கண்டிப்பா நிறைய பணக்காரங்க காசை எடுத்துட்டு வருவாங்க பெட் கட்டுறதுக்காக. அப்படி வரக்கூடிய பணம் எல்லாமே ரோடு வழியா தான் போகும். அது வழியா நம்ம ஒரு போர்ட்டலை உருவாக்கி உள்ள வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. அதாவது வெளியில இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல ஒரு போர்ட்டலை உருவாக்கி அதை பொருள் எடுத்துட்டு போகக்கூடிய அந்த பெட்டியில வச்சுட்டாங்க அப்படின்னா அது எப்படியும் கஜானாக்குள்ளதான் எடுத்துட்டு போய் வைக்கப்படும். சோ நாம அந்த கோட்டைக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டோம் அப்படின்னா அங்க நம்ம ஒரு போர்ட்டலை உருவாக்கி நாம முன்னாடியே உள்ள அனுப்பின போர்ட்டல் வழியா கஜானாக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு ஐடியாவை பண்ண எட்கினோட ஐடியாவை பார்த்து எல்லாருமே செம ஷாக் ஆகுறாங்க. எல்லாருமே இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணா மறுநாள் காலையில கடையில ஒரு மிகப்பெரிய போட்டோவை வாங்குறாங்க. ஒரு ஃப்ரேம் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல இருக்கக்கூடிய போட்டோவை கிழிச்சிட்டு அதுல ஒரு போர்ட்டலை உருவாக்குறாங்க. கரெக்டா அதுக்கேத்த மாதிரியே போர்ஜோட கோட்டைக்கு போற மாதிரி ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்கு. உள்ள நிறைய பொருட்கள் இருக்கு. ஒரு செல்வந்த அதை அனுப்பியிருக்கான் போல, ஒரு பணக்காரன் அதை அனுப்பிச்சிருக்கான் போல. சோ அதை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வண்டி போற வழியில எட்கின் அடியில மறைஞ்சு நின்று அந்த வண்டியில அந்த போட்டோ ஃப்ரேமை ஒட்டிடுறாரு. அதுக்கு பேரலா வெளியில இன்னொரு போர்ட்டலை உருவாக்கி அந்த போர்ட்டல் மூலியமா வண்டிக்கு அடியில இருக்கக்கூடிய கதவு, இப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா, வண்டிக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த பிளேட், சோ அதை கொஞ்சம் கொஞ்சமா தட்டி ஓபன் பண்ணிடுறாங்க. இது மூலயமா டியூரிக் அந்த வண்டிக்குள்ளேயே போயிடுறாங்க. வண்டிக்குள்ள போனது மட்டும் இல்லாம வெளியில ஒட்டப்பட்ட அந்த போட்டோ ஃப்ரேமை ஃபுல்லா பிரிச்சு எடுத்து அதை வண்டிக்குள்ள வச்சது மட்டும் இல்லாம கரெக்டா ஒரு பூச்சியா மாதிரி அந்த வண்டிக்குள்ள இருந்து வெளியில வந்துடுறாங்க. சோ இப்ப இவங்களோட போட்டோ ஃப்ரேம் கிளியரா அந்த வண்டிக்குள்ள போயிடுச்சு. இவங்களுக்கு தேவையான போர்ட்டல் இப்ப கோட்டைக்குள்ள போயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரியே இவங்க எல்லாருமே இப்ப அந்த கோட்டைக்குள்ள வராங்க. அந்த இடத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு சின்னதா ஒரு ரூமை புக் பண்ணி போர்ட்டல் மூலயமா கஜானாக்குள்ள போலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி போர்ட்டலை ஓபன் பண்ணா இவங்க ஒரு போட்டோ ஃப்ரேம் அமைச்சாங்க இல்லையா, ஆக்சுவலா அதை தலைகீழ கவுத்தி வச்சிருக்காங்க. இவங்க போர்ட்டல் ஓபன் பண்ணி பார்த்தா தரதான் தெரியுது. எப்படி இதுக்குள்ள போறது அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. ஆனா டியூரிக் என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க வேற ஏதாவது வழி இருந்தா பாருங்க, நான் எப்படியாவது இதை ஓபன் பண்ண பாக்குறேன், சின்ன வழி கிடைச்சா கூட புழுவா மாதிரி நான் உள்ள போயிடறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எட்கினும் அவரோட டீமும் அந்த கோட்டையில இருக்கக்கூடிய காவலர்களை ஏமாத்திட்டு கோட்டைக்குள்ளவே டைரக்டா போயிடுறாங்க. எப்படியாவது அந்த கோட்டைக்குள்ள டைரக்டா போய் தன்னோட பொண்ணை காப்பாத்தலாம் அப்படிங்கிறது இவரோட பிளானா இருக்கு. அந்த பக்கம் டியூரிக் எப்படியாவது தன்னுடைய மனைவியை உயிரோட கொண்டு வரக்கூடிய அந்த கருவியை எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே வேற வேற பக்கமா பிரிஞ்சு போக கரெக்டா இந்த இடத்துல எட்கின் தன்னுடைய பொண்ணை பாத்துறாரு. நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, ஆனா நான் கண்டிப்பா உன்னுடைய அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் அன்னைக்கு திருட போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவருக்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கைராவோட உருவத்துல இருக்கிறது அந்த சூனியக்காரி. சோ அதனால இவனை அசால்ட்டாவே புடிச்சு போட்டுறான். அதுக்கு பேரலா ஹோல்காவும் எட்கினும் அந்த கஜானாவோட வெளிப்பக்கமா வந்திருப்பாங்க. அவங்க இந்த பக்கமா வந்த உடனே எப்படியாவது உள்ள போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி இவங்களால முடிஞ்சிருக்காது. ஏன்னா மந்திரத்தால பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஆனா எட்கின் இந்த இடத்துல எப்படியாவது தான் இதுக்குள்ள போயாகணும் அப்படின்னா இந்த ஹெல்மெட் கூட இணைஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அதை போட்டுக்கிட்டது மட்டும் இல்லாம இந்த முறையும் தன்னோட எல்டரை மீட் பண்றான். இதுக்கு மேல சும்மா சும்மா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, என்ன நம்புறவங்கள நான் காப்பாத்தி ஆகணும், என்னோட நண்பர்களை நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி விட இப்பதான் தெரியுது இவ்வளவு நேரம் இவனோட எல்டரா இருந்தது இவன் தான் அப்படின்ட்டு. அதாவது தன்னைத்தானே இவன் நம்புற வரைக்கும் அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிறதுக்கு இவன் தகுதியானவன் இல்ல அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு இந்த டெஸ்ட் வைக்கப்பட்டிருக்கு. கடைசியா இவன் தன்னை முழுசா நம்புறான், தன்னோட நண்பர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறான் அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே அந்த ஹெல்மெட் இவனோட இணைய ஆரம்பிச்சிருச்சு. அது இணைஞ்ச உடனே ஒரு அபரிவிதமான சக்தி இவனுக்கு கிடைக்குது. வந்திருக்கக்கூடிய ஆட்கள் அடிச்சது மட்டும் இல்லாம ஈஸியாவே அந்த கஜானாக்குள்ள போயிடுறான். இவங்க உள்ள போன உடனே அங்க டியூரிக் இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. டியூரிக் இங்க வைக்கப்பட்ட அந்த போட்டோ ஃப்ரேம் வழியா இதுக்குள்ள தானே வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. டியூரிக் கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு கல்லை கொடுத்து வச்சிருப்பாங்க. அது வாக்கி டாக்கி மாதிரி செயல்படும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை கொடுத்து வச்சிருப்பாங்க. சோ அது மூலமா பேசி பார்த்தா டியூரிக் வேற எங்கேயோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. கட் பண்ணா இப்ப டியூரிக் எங்க இருக்கா அப்படின்னு காமிப்பாங்க. ஆக்சுவலா டியூரிக் துறைமுகத்து ஓரமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பான். அங்கேயே இந்த மாதிரி எக்கச்சக்க தங்க பொருட்கள் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒரு கப்பல்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க.
ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அங்க வந்த ஒரு காவலாளி டியூரிக்க அடிச்சு பிடிச்சிருவான். அதே மாதிரி இவங்க கஜானாக்குள்ள போனாங்க இல்லையா, இந்த இடத்துலயும் அந்த சூனியக்காரியோட மந்திரம் இவங்களை கட்டுப்படுத்திடும். சோ இப்ப இவங்க எல்லாத்தையும் ஒன்னா அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா எட்கின் இப்பவும் எங்களை சாகடிக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, கௌரவமா எங்களை சாக விடுங்க, நாங்க இந்த போட்டியில பங்கேற்கிறோம், அதுலயே செத்து போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போர்ஜ் முதல்ல என்னால இது முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த சூனியக்காரி இல்ல, என்னோட ஆட்களை இவங்க கொண்டு இருக்காங்க, அதனால இவங்க எல்லாரும் முன்னாடியே சாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டியில இவங்களை தூக்கி போட்டுறாங்க. அப்படி போடும்போது இவங்க மந்திர சக்தியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களோட கையில ஒரு பேண்டை போட்டு தான் அந்த இடத்துல போடுறாங்க. இவங்கள மாதிரியே அந்த போட்டியில பங்கேற்கிறதுக்காக இன்னும் சில பேர் வந்திருக்காங்க. ஒரு மேஸ் மாதிரி அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. அதுக்குள்ள இவங்க போயிட்டாங்க அப்படின்னா நடுவுல ஒரு கேஜ் இருக்கும், அதை கண்டுபிடிச்சு உள்ள போயிட்டாங்க அப்படின்னா இவங்க தப்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களை சுத்தி ஒரு மிருகம் வந்துகிட்டே இருக்கும், அதுகிட்ட மாட்டினாங்கன்னா சாவு நிச்சயம். இது அந்த இடத்துல கூடியிருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கறதுக்காக வந்து அந்த பணக்காரங்களும் பக்கத்து நாட்டு அரசர்களும் பெட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த போட்டி ஆரம்பிச்ச உடனேவே போர்ஜ் என்ன பண்றான் அப்படின்னா, இதுக்கு மேல இங்க இருக்க தேவையில்ல, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் ரெடி பண்ணி வச்சான் இல்லையா போட்டு, அதுக்கு வந்துடுறான். அதுலதான் இப்ப எல்லா பணத்தையும் ஏத்தி வச்சிருக்காங்க. தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளியரா வந்துடுறான். சூனியக்காரி இப்ப தன்னுடைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். எட்கினும் அவனுடைய நண்பர்களும் இப்ப வேற வழி இல்லாம அந்த போட்டியில பங்கேற்கிறாங்க. சோ இதுதான் தான் தப்பிக்கிறதுக்கான வழி அப்படிங்கிற மாதிரி எட்கின்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துல அந்த மிருகமா அவுத்து விடப்படுது. ரெட்டவால் கொண்ட ஒரு கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய புலி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே அந்த மேஸ்குள்ள ஓடுறாங்க. ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் எட்கின்க்கு புரியுது. இவங்க அதனுடைய மைய பகுதி அடைஞ்சிருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய கூண்டுக்குள்ள போனோம் அப்படின்னா இவங்களால தப்பிக்க முடியும். ஆனா இந்த கூண்டுக்குள்ள போய் நம்ம இந்த போட்டியில ஜெயிச்சாலும் நம்ம சாகர வழியா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே தான் இருப்போம். இவங்க இதை நிப்பாட்ட மாட்டாங்க. அதனால நாம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வேற வழியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டியூரிக் தன்னுடைய மந்திர சக்தியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க இந்த போட்டியில பங்கேற்கும் பொழுது ஒரு இடத்துல இவங்களோட கை மாட்டி இருக்கும், அதுல இருந்து எடுக்கும் பொழுது அந்த மந்திர காப்பு விலகி இருக்கும். சோ இப்ப இவங்களோட சக்தியை இவங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஒரு மிகப்பெரிய ஜெல்லு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா ஹீட் ஆகிய உடம்பு ஃபுல்லா அந்த இடத்துல வெந்து செத்துருவாங்க. ஆனா இந்த இடத்துல டியூரிக் என்ன சொல்றா அப்படின்னா, அந்த மிருகம் நம்மளை தாக்க வரும்போது நீங்க கரெக்டா அதுக்குள்ள போயிடுங்க, நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நான் உங்களை காப்பாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. வேற வழி இல்லாம இவளை நம்பி எல்லாருமே இவ சொல்ற டைம்ல அந்த ஜெல்லு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாலே அதுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா இவங்க உள்ள போகும்போது டியூரிக் கரெக்டா தன்னுடைய உருவம் ஃபுல்லா உள்ள போன உடனே தன்னுடைய உருவத்தை பாம்பு மாதிரி மாத்திக்கிட்டு தன்னுடைய உருவத்து மூலியமா வெளியில போறதுக்கு ஒரு வழியை உண்டாக்கி இருப்பா. அந்த வழியை அசால்ட்டா வெளியில வந்துடுறா. சோ இப்ப இவ வெளியில வந்த உடனே மத்தவங்களையும் இழுத்து வெளியில போட்டது மட்டும் இல்லாம அவங்களோட உயிரை காப்பாத்திடுறா. சோ இப்ப இவங்க எல்லாருமே தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. டியூரிக் மூலியமா இந்த மாதிரி ஃபோர்ஜ் தப்பிக்கிறதுக்காக பொருட்களை ஒரு கப்பல்ல ஏத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே டைரக்டா இவங்க அங்க போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஜும் அந்த பக்கமா வரான். ஃபோர்ஜ் அங்க வந்த உடனே கூடவே கைராம இருக்கா. கைரா கிட்ட இந்த இடத்துல போல்காவும் சரி அதே மாதிரி நம்ம எட்கினும் சரி நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்றாங்க. நாங்க பண்ணது தப்பு தான், ஆனா நாங்க இது எல்லாமே பண்ணது உன்னுடைய அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்ல அந்த பொண்ணுக்கு எல்லாமே புரியுது. ஆனா ஃபோர்ஜ் இந்த இடத்துல ஒத்துக்க மாட்டான். என்னுடைய நகை பணம் எல்லாமே அந்த கப்பல்ல இருக்கு, அதை நீங்க எங்க கிட்ட ஒப்படைக்கல அப்படின்னா உன்னுடைய பொண்ணை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்க இவனுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது கைராக்கு தெரியுது. உடனே இவங்க அவனை அடிச்சு போட்டது மட்டும் இல்லாம அந்த படகுலயே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப அதுல வேற எக்கச்சக்க பொருட்கள் இருக்கு, அப்படியே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்பதான் அந்த இடத்துல, அதாவது அந்த மிகப்பெரிய போட்டி நடந்தது இல்லையா, அந்த கிரவுண்டோட மையத்துல அந்த சூனியக்காரி என்ன பண்றா அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவ வந்து ஒரு புனல ஆரம்பத்துல திருடி இருப்பா இல்லையா, அதை இப்ப என்ன பண்றா அப்படின்னா அது மூலியமா இருள் சக்தியை நகரத்துக்குள்ள கொண்டு வரா. ஒட்டுமொத்த மக்களையும் தங்களுடைய அடிமைகளா மாத்தணும், இந்த பூமியை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் தங்களுடைய அடிமையா மாத்துறதுக்காக இவ ஒரு பிளான் பண்ணிருக்கா. எல்லா மக்களையும் ஒரு இடத்துல இணைச்சிருக்கா. சோ இப்ப தன்னுடைய மந்திர சக்தி மூலியமா இருள் சக்தியை அது வழியா வரவழைச்சு மக்கள் மேல அதை ஏவி விட இத தூரத்துல கப்பல்ல போய்கிட்டு இருந்த எட்கின் பாக்குறாரு. அவரோட டீம்ல இருந்தவங்க எப்படியாவது மக்களை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க வேற வழி இல்லாம இவரும் சரி ஓகே வாங்க போய் காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாரு. இப்பதான் இவருக்கு ஒரு ஐடியா வருது. இந்த கப்பல்ல எக்கச்சக்க பொருட்கள் இருந்தது இல்லையா, சோ அதனால இந்த கப்பல்ல ஒரு இடத்துல போர்ட்டலை உருவாக்கி அந்த போர்ட்டலோட இன்னொரு பக்கத்தை போட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு மேல ஒரு பலூன் பறந்துகிட்டு இருக்கும், அதுல ஓபன் பண்ணி விட்டுருவாரு. சோ இந்த பக்கமா விழக்கூடிய எல்லா பொருட்களும் பலூன் மூலியமா மக்கள் மேல விழ அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த கிரவுண்டை விட்டு வெளியில வந்துடுறாங்க. எல்லா மக்களும் தன்னுடைய அடிமையா மாறி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சூனியக்காரி பார்த்தா யாருமே அந்த மாதிரி மாறி இருக்க மாட்டாங்க. சோ தன்னுடைய பிளானை கெடுத்தது எட்கினா அவனுடைய குரூப் தான் அப்படின்னு தெரிய வருது. இவங்க எல்லாருமே இப்போ அந்த போட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல அந்த சூனியக்காரி தன்னுடைய பிளான் கெட்டு போனதுக்கு காரணம் எட்கினா அவனுடைய நண்பர்களும் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கூட டைரக்டாவே சண்டைக்கு வரா. என்னதான் இவங்க எண்ணிக்கையில அதிகமா இருந்தாலும் அந்த சூனியக்காரியை எதிர்த்து இவங்களால சண்டை போட முடியல, பயங்கரமா அடி வாங்குறாங்க. ஒரு கட்டத்துல இவங்களை ஒரேடியா போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்காரி தன்னுடைய ஃப்ரீசிங் மந்திரத்தை யூஸ் பண்றா. அதாவது அந்த டைம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைப்பா இல்லையா, அந்த மந்திரத்தை யூஸ் பண்ண இவங்க எல்லாமே டக்குன்னு ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இப்பதான் அவள் லைட்டா பஞ்ச் டைலாக் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறா. இதுக்கு மேல உங்களால ஒன்னும் பண்ண முடியாது, இப்ப
என் பிளானை நீங்க கெடுத்துட்டீங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இந்த உலகத்தையே ஃபுல்லா மாத்தி அமைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு எட்கின் அடப்போமா என்னமா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பேச ஆரம்பிச்சிடறாரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி தன்னோட மந்திரம் வேலை செய்யாம போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் சைமன் என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னுடைய மந்திரத்துல இருந்து எப்படி வெளிப்படுறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதனாலதான் இப்படி நடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த சூனியக்காரி கோவப்பட்டு திரும்பவும் தன்னுடைய மந்திரத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வர அவளால அது முடியல. ஏன்னா இந்த டைம் இவங்க சேர்த்தாங்க இல்லையா, அதுக்கு நடுவுலயே அந்த சூனியக்காரோட கையில ஒரு காப்பை மாட்டி இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த போட்டியில விடுறதுக்கு முன்னாடி சைமனோட கையிலயும் டியூரிக்கோட கையிலயும் ஒரு மந்திர காப்பை போட்டிருப்பாங்க இல்லையா, அதை இந்த இடத்துல எட்கினோட பொண்ணு மறைஞ்சு வந்து இந்த சூனியக்காரியோட உடம்புல மாட்டியிருப்பா. சோ அதனால இப்ப அந்த சூனியக்காரியால தன்னோட சக்தியை யூஸ் பண்ண முடியல. இவங்களோட பிளான் இந்த இடத்துல கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. கடைசியா டியூரிக் தன்னோட உருவத்தை மாத்தினது மட்டும் இல்லாம அந்த சூனியக்காரியை போட்டு உண்டுலான்னு ஆக்குறா. இந்த அவெஞ்சர்ஸ் படத்துல ஹல்க் கடைசியில லோக்கியை போட்டு பொழந்து கட்டுவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சண்டை முடியுது, இவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஆனா திரும்பி பார்த்தா ஹோல்கா அந்த இடத்துல குத்துப்பட்டு கிடக்குறா, சூனியக்காரியோட கத்தியால குத்தப்பட்டிருக்கா. சோ அதனால இந்த இடத்துல அவங்கள காப்பாற்ற முடியல. கீராவும் சரி எட்கினும் சரி வாய் விட்டு அழறாங்க. இவங்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு தெரியாம துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியா இந்த இடத்துல எட்கின் தன்னோட மனைவியோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு டிவைஸ் எடுத்தாரு இல்லையா, அது இப்ப இவர் கையில கிடைச்சிருக்கும். ஃபோர்ஜோட அந்த போட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு. இதை வச்சு தன்னோட மனைவியை திரும்ப உயிரோட கொண்டு வரதை விட சின்ன வயசுல இருந்து தன்னோட பொண்ணுக்கு ஒரு அம்மாவா இருந்த ஹோல்காவை திரும்பவும் உயிரோட கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுல இருக்கக்கூடிய மந்திர வார்த்தைகளை உச்சரிக்க ஹோல்கா திரும்பி வந்துருவாங்க. தன்னோட மனைவியும் இதைதான் செஞ்சிருப்பா அப்படின்னு நினைச்சுதான் இவர் இதை பண்ணிருப்பாரு. ஹோல்காக்குமே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்பா பரவாயில்ல, இவன் நம்மளை காப்பாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி. இவங்க எல்லாருமே திரும்பவும் ரீயூனைட் ஆயிருப்பாங்க. இவங்களோட எண்டிங் இந்த இடத்துல நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நெவர் விண்டருக்கு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அரசரா இருந்திருப்பார் இல்லையா, இந்த சூனியக்காரி அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா இருப்பாரு. இப்ப அந்த சூனியக்காரியை அடைச்சதுனால அவரு திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறி அரசராவே மாறி இருப்பாரு. சோ அதனால அவர் இந்த இடத்துல தன்னோட நாட்டை திரும்பவும் தனக்கு மீட்டு கொடுத்த எல்லாருக்கும் பரிசு பொருள் எல்லாமே கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம எல்பின மக்கள் கிட்ட இருந்து பிடுங்கப்பட்ட நிலங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்டவே திரும்ப ஒப்படைச்சிருப்பாரு. இவங்களுக்கு தேவையான எல்லாமுமே இந்த இடத்துல கிடைச்சிருக்கும். கைராவும் இந்த இடத்துல எட்கின் கூட சேர்ந்திருப்பாங்க. சோ எல்லாமே நல்லபடியா இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. கடைசியா இந்த இடத்துல சைமன் என்ன சொல்றான் அப்படின்னா, டியூரிக் கிட்ட இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசியிருக்கேன், ஆனா அப்ப நான் உன்னை ரொம்ப அழ வச்சுட்டேன், எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஒரு முறை ப்ரொபோஸ் பண்றான். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணிருப்பான் போல, பட் அந்த இடத்துல இவருக்கு பேக் ஃபயரா இருக்கு. ஆனா இந்த இடத்துல இவன் திரும்பவும் ப்ரொபோஸ் பண்ணும்போது டியூரிக்கா சரி ஓகே உனக்கு இன்னொரு சான்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி ஒத்துப்பாங்க. சைமனுக்கு இந்த இடத்துல செம்ம சந்தோஷமா போகுது. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. கடைசியா ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதாவது ஃபோர்ஜ் இருந்தான் இல்லையா, அவனை இப்ப தூக்கி சிறையில போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்தார் இல்லையா, அதே சிறைக்குள்ள அவனும் கொஞ்ச நாள் இங்க இருந்ததுக்கு அப்புறம் பாவம் மன்னிப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சிருப்பாங்க. அவனும் தன்னுடைய அம்மாவை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் திருட ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி கதை கதையா சொல்லிக்கிட்டு இருக்கான். கடைசியா இப்பதான் அந்த கழுகு மாதிரி ஒரு ஜட்ஜ் இருந்தார் இல்லையா, அவரு உள்ள வர இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சானோ அதே மாதிரியே தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில வந்து உழறான். பட் இந்த வாட்டி அந்த கவுன்சில்ல இருந்தவங்க கொஞ்சம் தெளிவா இருக்காங்க போல. ஜன்னலுக்கு பதிலா செவுத்தியா இந்த இடத்துல கட்டிட்டாங்க. இவனால தப்பிக்க முடியல. இவனை திரும்பவும் தூக்கி ஜெயிலே போட்டுறாங்க. சோ அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் அப்பதான் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகும். கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் போட்டு போங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.